Hi friends, welcome to J Mom's Kitchen. நம்ம சேனலை நீங்க இப்பதான் புதுசா பார்க்கறீங்கன்னா நம்ம சேனலை subscribe பண்ணிக்கங்க. subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்க bell icon-ஐ click பண்ணுங்க. அதுல all-ன்ற ஆப்ஷன் கொடுத்தாதான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். Okay friends, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். Hi friends, welcome to J Mom's Kitchen. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு vlog தான் பார்க்க போறோம். இன்னைக்கு vlog நாங்க வந்து மார்னிங்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்னைக்கு வந்து ஃப்ரைடே ஒரு ஸ்பெஷல் டே இன்னைக்கு. என்ன ஸ்பெஷல் டேன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம 16 my birthday நம்ம வீட்டு செல்லக்குட்டியோட பர்த்டே இன்னைக்கு. ஸோ ஜெயஸ்ரீ இப்போ இப்படி தான் ரெடி ஆயிருக்கா. நான் உங்களுக்கு பேக் கேமரால ஜெயஸ்ரீ இதான் ஜெயஸ்ரீயோட ட்ரெஸ்ஸு. ஜெயஸ்ரீ இப்படி தான் ரெடி ஆயிருக்கா இப்போது. ஓகே, இன்னைக்கு ஜெயஸ்ரீக்கு பர்த்டே, 10th இயர் ஹாப்பி பர்த்டே இன்னைக்கு. ஸோ அதுக்காக அவங்க தாத்தா வந்து டிஃபன் செஞ்சுருக்காரு இன்னைக்கு ஜெயஸ்ரீக்காக ஸ்பெஷலாக. நான் கேட்டது இட்லி, கார சட்னி. ஓகே, அவ்வளோதான். இதான் டிஃபன் ரெடி. அடுத்தது லஞ்ச். கை காட்டு மருதாணி காட்டு. சொல்லுங்கள் ஜெயஸ்ரீயோட மருதாணி. ஜெயஸ்ரீயோட ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கா சொல்லுங்கள். இது மார்னிங் கெட்டப். அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி கொதிச்சுட்ருக்கு. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேசரி செய்ய போகிறோம். அதுக்காக அப்பா இங்கே ரவை வந்து வறுத்து வச்சுட்டாரு. அடுத்தது அப்பா இங்கே இட்லி ரெடி பண்ணிட்டுருக்காரு. இங்கே பாருப்பா, அவர் பேத்திக்காக ஆர்வமாக ரெடி பண்ணிகிட்ருக்காரு காலையிலேயே. ஓகே, நம்ம வந்து நெக்ஸ்ட் அடுத்தடுத்து என்ன பண்ணுறோன்றதை பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ரவையை வந்து கடாயில் மாற்றிட்டோம், ஃப்ரீயாக வேகணும் இல்லையா. அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரவை வெந்துட்டுருக்கு. நான் வந்து அதனால் கேசரி கலருக்கு தண்ணியில் கலந்து அதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது நல்லா வந்து ஃபுல்லாக மிக்ஸ் ஆன பிறகு நம்ம வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும், அப்போ தான் வந்து ரவை நல்லா வெந்து வரும். அது வெந்த பிறகு சர்க்கரை போடுறது தான் ரொம்ப நல்லது. இப்போ வந்து ஏலக்காய் பவுடர் சர்க்கரையோடு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இப்போது நெய்யில் முந்திரி தாளித்து நம்ம கொட்டிக்க போகிறோம் கேசரியில். அதுக்கப்புறம் நெய் கொஞ்சம் சூடு பண்ணி மேலாக்கா ஊற்றினோன்னா சூப்பராக செம்ம டேஸ்டியான கேசரி ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்மளுக்கு. நான் வந்து இதில் சிம்பிளாக தான் காமிச்சிருக்கேன், உங்களுக்கு தனியாக இதனுடைய ரெசிபி போடுறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா தட்டில் நெய் தடவிட்டு அதில் சுட சுட அப்படியே நம்ம அந்த கேசரியை ஊற்றிட்டோன்னா ஒரு 20 நிமிஷம் விட்டோன்னா அது அப்படியே செட்டில் ஆகிடும். ஸோ மேலே கொஞ்சம் நெய் காய்ச்சிட்டு அது அப்படியே சுட சுட ஊற்றி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆறின பிறகு ஒரு 5 to 10 minutes கழித்து நீங்கள் வந்து கத்தி வச்சு கட்டிங் கொடுத்துக்கலாம். நம்ம கேக் கட் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சூப்பராக ரெடி ஆகிடும். தலையில இருந்து தவளை இருக்கணும். கேட்டா மாத்தி சொல்லு. காசு மாதிரி போறதுக்கு ஸ்ட்ரைட் ஆயிடுன்னு சொல்றேன். சட்னி போடு. ஓகேயா? சாப்பிடுமா? பாரு சொல்லி பார்த்திங்கன்னா நான் வந்து மீல் மேக்கர் அதை வந்து சுட தண்ணியில் ஊற வைக்க போகிறேன். எதுக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது சோயா பிரியாணி தான் செய்ய போகிறோம். அதனால் நான் வந்து இங்கே மீல் மேக்கரில் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு சுட தண்ணி நல்லா கொதிக்க வச்சு தண்ணியை அதில் ஊற்றிடுறேன். இப்போ நம்ம வந்து பிரியாணி செய்ய போகிறோம்னு சொன்னேன். ஸோ பிரியாணிக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னன்றதை பார்த்துடலாம். நம்ம இன்றைக்கி வந்து 1 கிலோ சோயா பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்காக
நம்ம வந்து இங்கே காய்கறி ப்ளஸ் வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அது என்னென்ன தேவையான பொருட்கள்ன்றதை வாங்க பார்க்கலாம். பட்டை, லவங்கம், ஏலக்காய், தயிர், அதுக்கப்புறம் கரம் மசாலா, அப்புறம் தனி மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் ஊற வச்சு கழுவி வச்சுருக்க பாஸ்மதி ரைஸ், இஞ்சி பூண்டு விழுது, கடலை எண்ணெய், அதுக்கப்புறம் நெய் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு வந்து 50 கிராம் அளவுக்கு அரைச்சி வச்சுருக்கேன். வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, புதினா, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் நம்மளோட சோயா வந்து சுடு தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து பிரியாணி செய்ய போகிறோம். நம்ம இன்றைக்கி பிரியாணி எதுக்காக செய்கிறோன்னு பார்த்திங்கன்னா அன்னதானத்துக்காக செய்கிறோம். இதான் ஃபஸ்ட் டைம்ன்றதுனால நம்ம ஒரு கிலோ மட்டும்தான் செய்ய போகிறோம். சரி, ஓகே. நம்ம பிரியாணி செய்கிறதுக்காக நான் இங்கே ஒரு குக்கர் வச்சுட்டு ஸ்டவ் பற்ற வச்சுட்டேன். குக்கர் காயட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், குக்கர் வந்து காஞ்சிடுச்சு. ஸோ இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். எப்பயும் நம்ம எண்ணெய் ஃபஸ்ட்டு சேர்ப்போம். இந்த முறை இந்த மாடலில் செய்கிறேன். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை நல்லா உதிர்த்து அதில் கொட்டிக்கிறேன். நம்ம உதிர்த்து சேர்த்துட்டு வதங்கி வரும். அதுக்காக தான் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறத உதிர்த்துக்கிறோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பட்டை, லவங்கம், ஏலக்காய் ஒரு 6 பீஸ் சேர்த்துக்கிறேன். அதோட குக்கிங்க்கு தேவையான அளவு எண்ணெய் 100 கிராம் அளவுக்கு நான் வந்து குக்கிங் ஆயில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேன். ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிட்டு அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்து வதக்கிட்டு நம்ம வெங்காயம் நல்லா வந்து வதங்கணும் இல்லையா, அதுக்காக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து வதக்கணுன்னா சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிடும். ஒரு கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு வரணும். அது ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கோல்டன் ப்ரௌனாக வந்துருச்சு. இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லி தழை அரைக்கட்டு அதை சேர்த்துக்கிறோம். அரைக்கட்டு புதினா கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, க்ளீன் பண்ணி, அதையும் அதில் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இப்போ நம்ம ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். வதங்கின பிறகு நம்ம இப்போது இஞ்சி பூண்டு விழுது 50 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கிறோம். சேர்த்து அதையும் ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது வதக்கிடுச்சு. ஸோ நான் இப்போ தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூளும் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் சேர்த்து வதக்கிக்கிறேன். இது 2 நல்லா மிக்ஸ் ஆகி வதங்கிடுச்சு. இப்போ வந்து பச்சை மிளகாய் 6 பச்சை மிளகாய் 2ஆக உடச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதுவும் வதங்கிடுச்சு. ஸோ இப்போ நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு 300 கிராம் அளவுக்கு தக்காளி, அதையும் சேர்த்து வதக்கிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 5 நிமிஷம் கழித்து எல்லாமே சூப்பராக ஒன்றா வதங்கி ஒரு தொக்கா வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சோயா வந்து ஊற வச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதை தண்ணி வடித்து இதில் மொத்தமாக சேர்த்துட்டோம். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். நல்லா எல்லாமே அந்த தொக்குலாம் வந்து சோயாவில் ஊறுற அளவுக்கு வதக்கிக்கலாம். வந்து தயிர் சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் தயிர் சேர்த்து ஒரு வதக்கிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து 5 அழாக்கு இதில் அரிசி போட்டிருக்கோம். ஸோ 1க்கு 1.5 அளவுக்கு நம்ம வந்து இதில் தண்ணி சேர்த்துக்க போகிறோம். போட்டிருக்கிறது 5 அழாக்கு. நான் வந்து 5 கப்பு ரைஸு. ஸோ 8 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துட்டேன். பிரியாணி வந்து நல்லா பலப்பலன்னு வரும். ஸோ தண்ணி சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டு நான் வந்து மூடி போட்டு மூடிடுறேன். ஒரு 5 நிமிஷம் ஆகின பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி சலசலன்னு கொதிக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ரைஸ் சேர்த்துக்கலாம். ஊற வச்சு தண்ணி வடிகட்டி வச்சுருக்க அரிசியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாக அரிசி சேர்த்துட்டோம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் திரும்ப சேர்த்துருக்கேன். ஏன்னா காரம் பத்தலை, அதனால். ஸோ போட்டுட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். அப்படியே ஓப்பன்லேயே ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டோன்னு விட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பார்த்திங்கன்னா தெரியும், தண்ணியும் சாதமும் அப்படியே ஒன்றா கலக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஒன்றா இப்போ வந்து பிளெண்ட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து குக்கர் மூடி வச்சிட்டோன்னா சூப்பராக ஒரு விசில்லே நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ இந்த லாஸ்ட்டாக வந்து நம்ம வந்து ஒரு அரை லெமன் எடுத்து அதை வந்து அந்த உள்ளே இருக்க சீடெலாம் எடுத்துகிட்டு பிழிஞ்சு விட்டுட்டோம்.
பிழிஞ்சு விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். வேணும்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் நெய் சேர்த்துக்கலாம். ஸோ நான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் இப்போது குக்கர் மூடி போட்டு மூடிடுறேன். மூடிட்டு நம்ம வந்து விசில் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து கொதிக்க வைக்கும்போது விசில் போடலை, இப்போ நம்ம விசில் போடுறோம். அதான் இதனுடைய டிஃப்ரென்ஸ். ஸோ ஒரு விசில் வரட்டும், வந்ததும் இறக்கிடலாம். சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். பிரியாணி ரெடி. கலக்கலோ கலக்கலோ பிரியாணி. ஜெயஸ்ரீயோட பர்த்டேக்கு சூப்பரான சோயா பிரியாணி ரெடி. தயிர் பச்சடியும் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்வீட்லாம் பேக் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம வந்து இங்கே இலையெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டாங்க. ஸோ நம்ம வந்து பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஜெயஸ்ரீ பர்த்டேக்கு ஜெயஸ்ரீ ஹெல்ப் பண்ணுறா. கிட்ட வந்து உட்கார அப்பா பக்கத்தில். பேக் பண்ணதை கவரில் போட்டு ஸ்வீட் பாக்ஸ் என்ன ஜெயஸ்ரீ, உனக்கு ஹாப்பியாக இருக்கா? இல்லை, I am very happy. எதுக்கு ஹாப்பி? Parcel with Annadhanam. Annadhanam. அதோ ஜெயஸ்ரீ பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் பேக் பண்ணி ரெடி பண்ணி கட்டப்பையெல்லாம் போட்டு ரெடி பண்ணியாச்சு. நாங்கள் எல்லாருமே ரெடி ஆகிடுச்சு, நானும் பாப்பா அவர். ஸோ இங்கே வெற்றி வந்து டேஸ்ட் பண்ணிகிட்ருக்கான். அவனுக்கு சாப்பாடு போட்டு முடிச்சுட்டு நாங்கள் வந்து கோவிலுக்கு கிளம்பிட்டோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து வீட்டிலேருந்து கிளம்பிட்டு போகிற வழியில் பார்த்திங்கன்னா மசூதி வெளியே வந்து நிறைய பேர் இருந்தாங்க. அங்கே தான் நாங்கள் வந்து எல்லாேருக்கும் ஃபுட்டு கொடுத்துட்ருந்தோம்.
எல்லாத்தையும் ஒன்று ஒன்று கொடுத்து இது கொஞ்சம் தான் இருக்கு இருங்க இதெல்லாம் தருவாங்க இருங்க ஜெயஸ்ரீமா தூரம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாருக்கும் கொடுத்து முடிச்சாச்சு. நாங்கள் எடுத்து போன எல்லா பார்சலும் கொடுத்து முடிச்சுட்டு நாங்கள் வந்து ஸ்ரீநகரில் இருக்க பெருமாள் கோவில் போயிருந்தோம். அங்கே தான் பாப்பா வந்து அந்த பாவாடை சுற்றிட்டு இருந்தா அழகாக இருக்குன்னு. ஸோ அங்கே ஒரு சின்ன செல்ஃபி எடுத்துட்டோம். அவ்வளோதான் எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். நல்லா சாமி பார்த்தோம். சூப்பராக ஃப்ரீயாக ரொம்பவே காலியாக இருக்குது இப்போது. ஸோ நல்லா சாமி பார்த்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணோன்றதெல்லாம் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நாங்கள் இந்த vlog-ஐ இதோட முடிச்சுக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.